வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பு தோசை சுடலான்ட்டு ஒரு டம்ளர் முழு பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, ஒரு டம்ளர் சிகப்பு கொண்டக்கடலை, ஒரு டம்ளர் வெள்ளை காராமணி பயிறு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். 6 மணி நேரம் ஊற வச்சிருந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. அதை மாவை அரைக்க போகிறேன். அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பூண்டு, நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மாவாக்கிக்க போகிறேன். மாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாவில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், பொடுசாக நறுக்கிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். வச்சு இந்த மாவில் தோசை ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா டேஸ்டியான தோசை ரெடிங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க.